வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், அண்ணாமலை பேரில் ரசிகர் மன்றங்கள், நற்பணி மன்றங்கள் தமிழகம் முழுவதும் தொடங்கப்படுதுல, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. முதல்ல ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அண்ணாமலைக்குன்னு தனியாக ரசிகர் மன்றங்கள், நற்பணி மன்றங்கள் திறக்கக்கூடிய நிலைமைக்கு யார் அவர்களை தள்ளுனது? நிறைய பேர் சேர்ந்து தானே இது மாதிரியான முடிவெடுத்து நற்பணி மன்றங்களை திறக்கிறாங்க. யார் அந்த நிலைமைக்கு தள்ளுனது அவங்கள? இதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திராவிட கட்சிகள். தமிழகத்தை 60-65 வருடங்களாக 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிருக்காங்க. இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் இருந்து பல பிரச்சனைகள் நடக்குது தமிழகத்தில். அதனால திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபி வரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க பாஜகவினர். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, வாய்ப்பு இருக்கு. திராவிட கட்சிகளோட கூட்டணிக்கே போகாமல் தனியாக கட்சியை வளர்க்க பாஜக நினைக்கணும். அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப தனியாக கட்சியை வளர்க்க பல எஃபர்ட் போட்டார். அதனுடைய எஃபர்ட்டுடைய எதிரொலியாக தான் 2% 2%, 3% இருந்து 12%க்கு பிஜேபி வளர்ந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா 12% அப்படிங்கிறது 15% மாறி இருக்கும், அடுத்து 20% மாறி இருக்கும், அடுத்து 25% மாறி தமிழகத்தில் ஆட்சியில் உட்காரக்கூடிய நிலைமை வந்திருக்கும். அண்ணாமலை சொன்னாராம் டெல்லி மேலிடத்துக்கிட்ட, நம்ம தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரணும்னா ஒரு தேர்தல் இல்லை, 2-3 தேர்தல் தமிழகத்தில் தனித்து தான் போட்டியிடணும். 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தலை தமிழகத்தில் நம்ம தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தான் நம்ம தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கிளாரிட்டியான விஷன் அது. அப்போ தான் பிஜேபி இண்டிவிஜுவலாக பெருசாக வளர்ந்துருக்கும். இது மாதிரியான ஆக்ஷனில் இறங்கினா மட்டும்தான். திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சா பிஜேபி இண்டிவிஜுவலாக வளராது. இண்டிவிஜுவலாக வளரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்சியில் உட்கார முடியாது. இப்போது ஹிந்து சமய அறநிலைத்துறையுடைய கண்ட்ரோலிருந்து கோவில்களை விடுவிக்கணும். இது பாஜகவினருடைய, ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுடைய ஆசை. இப்போ அதிமுகவோ பாஜகவோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆனார்னா இந்த டிசிஷன் எடுப்பாரா? நெவர், மாட்டார். ஏன்னா திமுக மாதிரி தான் அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தான். பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக திராவிட கட்சி கிடையாது, தேசிய கட்சி அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ணிட முடியாது. திமுக எப்படிப்பட்ட கட்சியோ அப்படிப்பட்ட கட்சி தான் அதிமுக. திமுக நீட்டை எதிர்ப்பாங்க, அதிமுகவும் எதிர்ப்பாங்க. திமுக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பாங்க, அதிமுகவும் எதிர்ப்பாங்க. திமுக வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்ப்பாங்க, அதிமுகவும் எதிர்ப்பாங்க. திமுக மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாங்க, அதிமுகவும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியான கட்சிகள் தான். அப்போ தனியாக போகிறது தான் கட்சியை வளர்க்கும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போச்சு. பாஜக அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. இதில் வந்து ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க. இது மாதிரி மாற்றம் வேணும், மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைத்த நிறைய பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. சரி, அண்ணாமலையுடைய விஷன் கிளியராக இருக்குது. திராவிட கட்சிகள் 2க்குமே அண்ணாமலை எதிரியாக இருக்கார். அப்போது அவர் ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி 2 திராவிட கட்சிகளையும் வேரோடு அழிக்கணும், தேசியத்தை வந்து முன்னிலைப்படுத்தி ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து அண்ணாமலை ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏமாற்றம் அடைந்தவர்கள்லாம் நினைக்கிறாங்க. அதனுடைய எதிரொலியாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நற்பணி மன்றங்கள் திறக்கப்படுறது, ரசிகர் மன்றங்கள் திறக்கப்படுவதற்கான அது நோக்கம் என்னென்னா இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் கோலு. சில பேர் கேட்கலாம், அதுதான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக டிவிகே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வருதில்ல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நம்ம மொய் எழுதும்போது புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மொய் எழுதுறாரு, இன்னொருத்தரும் நானும் புதுக்கோட்டை தான் அப்படின்னு சொல்லும்போது மொய் எழுதுறவர் என்ன பண்ணுவார்? டிட்டோ போடுவார்ல, அது மாதிரி தான் டிவிகேவும். டிஎம்கேவுடைய டிட்டோ தான் டிவிகே. எடுத்து பாருங்கள், டிஎம்கே என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே டிவிகேவும் சொல்லுவாங்க. அதனால் டிவிகே மாற்று அரசியல் கொடுப்பதற்கான சான்ஸே கிடையாது. மாற்று அரசியல் கொடுக்க முடியும்னா பிஜேபினால தான் தமிழகத்தில் மாற்று அரசியல் கொடுக்க முடியும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக. ஸோ அதை நோக்கி பிஜேபி நகரணும். என்ன பண்ணலாம்? அண்ணாமலை தனியாக இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை, தெரிஞ்சு போச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையிலேயே. பிஜேபி மேலிடம் திராவிட கட்சிகளோடு கூட்டணி செய்கிறத தவிர்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக 2026 இதோட திராவிட கட்சிகளை ஒழிச்சு விட்டுட்டு 2029 தனியாக போங்க. தனித்து பிஜேபியை வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். அண்ணாமலை லீடராக இருந்தாருன்னா டெஃபினட்டாக பிஜேபியை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போயிடுவார், தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஸோ தொண்டர்களுடைய நினைப்புக்கு டெல்லி மேலிடம், பிஜேபி மேலிடம் முக்கியத்துவம் கொடுத்தாலே போதுமானது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை பிஜேபியில் தான் இருக்க போகிறாரு. 2026 தேர்தலுக்கு பிறகு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே ஃபைட் நடந்துருக்குல்ல, 48 மணி நேரம் ஃபைட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு 2 நாடுகளும் ஓகே சொல்லிட்டாங்க. தோஹாவில்
சீஸ்ஃபயர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்குது. 48 மணி நேரம் நாங்களும் அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்களும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 நாடும் பேசிக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோழைத்தனமாக ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் யார் மேலே தெரியுமா? சிவிலியன்ஸ் மேலே. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த சில கிரிக்கெட் வீரர்கள் கிளப் மேட்ச்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. பாகிஸ்தான் பார்டரில், ஆப்கானிஸ்தான் தான் பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் விளையாட போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். சீஸ்ஃபயர் தொடர்பாக தோஹாவில் பேச்சுவார்த்தை நடக்குது, 48 மணி நேரம் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூலு. அதையும் தாண்டி கோழைத்தனமாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு உலகம் முழுவதும் பாகிஸ்தானுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்து வருது. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, மலபார் கோல்டு அப்படிங்கிற கடை இருக்குல்ல, அதை பைக்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆகிருக்கு. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். என்னென்னா, யூகேயில் ஒரு பிரான்ச்சை மலபார் கோல்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷனுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டவங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம், ஃபாலோவர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஐ டோன்ட் கேர், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என்னுடைய நாடு பாகிஸ்தான் தான் முக்கியம் அப்படின்னு ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் பதிவு போட்டவங்க. அவங்கள ப்ரொமோஷனுக்காக மலபார் கோல்டு கேரளாவை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 100கணக்கான பிரான்ச்சஸ் இருக்குது அந்த கடைக்கு. இந்தியாவில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸே கிடைக்கலையா, பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு எதிராக பாஜகவினர்லாம் கொந்தளித்து பதிவுகள் போட்டாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாப் ஃபண்டிங் பாகிஸ்தான், பைகாட் மலபார் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இந்த மலபார் கோல்டுடைய நிறுவனர் யார் அப்படின்னா அகமது அப்படிங்கிறவர், கேரளாவை சேர்ந்தவர். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. விஜய் பட்டேல் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்சரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க மலபார் கோல்டு அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணது விஜய் பட்டேல் அப்படிங்கிறவர். இப்போ மலபார் கோல்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி விஜய் பட்டேல் அப்படிங்கிறவர் எங்களுடைய நிறுவனத்துடைய பேரை கெடுக்க பார்க்குறாரு, அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு பேன் பண்ணணும், தடை விதிக்கணும் அப்படின்னு பாம்பே கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க மலபார் கோல்டு. இப்போ பாம்பே கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த விஜய் பட்டேல் அப்படிங்கிறவருடைய சமூக வலைதள கணக்கை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. அவர் என்ன பொய்யா சொன்னார், உண்மையை தானே சொன்னார் விஜய் பட்டேல். இதற்கு எதுக்காக அவருடைய சமூக வலைதள கணக்கு தடை செய்யப்படணும், கோர்ட் எதுக்காக இப்படி ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சமூக வலைதளத்தில் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.